156வது பிரிவு சொல்லப்பட்டிருக்கிறது. உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இஸ்லாமிய சொந்தங்களினுடைய கருத்துக்களை வலுக்கட்டாயமாக மீறி பாஜக இந்திய ஒன்றிய அரசு இந்த வக்ஃப் திருத்த முன்வரைவினை அமலாக்கம் செய்திருப்பது வன்மையான கண்டனத்துக்குரியது என்று அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களுடைய தலைமையிலே இன்றைக்கு தமிழகம் முழுக்கமுள்ள மாவட்ட தலைநகரங்களில் இந்த கோரிக்கை ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஈரோடு மாவட்டத்தில் இந்த கருங்கல்பாளையம் காந்தி சிலை அருகிலே ஆர்ப்பாட்டத்திலே எனக்கு முன்னால் பேசிய தம்பி தங்கைகள் கார்மேகன் ஐயா போன்றவர்கள் எல்லோருமே கோரிக்கைகளை மிக சரியாக தெளிவாக இந்த இடத்துல சொன்னாங்க. நம்ம என்ன இப்ப சொல்றோம் அப்படின்னா, இந்த பிஜேபி அரசு முழுக்க முழுக்க தங்களுடைய சுயநல தேவைகளுக்காகத்தான் இந்த முன்வரைவினை செய்திருக்கிறதுன்னு சொல்றோம். வக்ஃப் வாரியம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, முழுக்க முழுக்க அல்லாஹ்வினுடைய அறக்கொடையால், அல்லாஹ்வின் மீது அன்பு வைத்தவர்கள், கருணை வைத்தவர்கள், இது பின்னால் நம்முடைய சொத்துக்கள் மிக சரியாக பயன்பட வேண்டும் என்பதற்காக அறக்கொடையாக அளித்ததுதான் வக்ஃப் வாரிய சட்டம். இதை இந்தியா விடுதலை அடைந்த 1954 அன்றே என்ன செய்யறாங்க அப்படின்னா, மிக சரியாக வக்ஃப் வாரிய சட்டத்தை உண்மையாக நேர்மையாக அங்கீகரிக்கப்பட்டு சட்டமாக இயற்றிவிட்டார்கள். அதற்கு பிறகு இஸ்லாமிய சொந்தங்களினுடைய வழிகாட்டுதல் சில திருத்தங்கள் இருந்தால் 1959, 1964, 1969, 1995 கடைசியாக 2023 சில திருத்தங்களை செய்து அவர்கள் எந்த நோக்கத்திற்காக அந்த வக்ஃப் வாரிய சட்டம் கொண்டு வரப்பட்டதோ அதை பயன்படுத்த வேண்டும் என்று இருக்காங்க. ஆனால் இப்பொழுது முழுக்க முழுக்க இந்த 10 ஆண்டுகளாக வீழ்ச்சியை சந்தித்து வருகின்ற பாஜக மோடி அரசு என்ன செய்கிறது என்றால், இந்துக்களுக்காக ஒரு சில வேலைகள் செய்ய வேண்டும் என்பதற்காக இந்த வக்ஃப் வாரிய திருத்த சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறது என்றால் முழுக்க முழுக்க இஸ்லாமியர்களுடைய உரிமையை பறிக்கின்ற சதி செயல்தான். மதங்களை வைத்துக் கொண்டு பிளவுபடுத்தி தங்களை நிலைநிறுத்திக் கொள்கின்ற வேலையை இந்த மோடி அரசு, பிஜேபி அரசு செய்து கொண்டிருக்கிறது. உண்மையில் இஸ்லாமிய சொந்தங்கள் ஈகை குணம் படைத்தவர்கள். ஈதல் இசைப்பட வாழ்தல் அதுவல்லது ஊதியம் உள்ளை உயர்த்து என்ற வள்ளுவனுடைய குரல் நெருப்படி வாழ்பவர்கள். அதற்கு ஒரே ஒரு வரலாற்றை நான் சொல்கின்றேன். சீரா புராணத்திலே உமர் புலவர் ஒரு வரலாற்றை பதிவு செய்கின்றார். அருளற்ற அல்லாவும் கருணையும் கொண்ட அந்த அல்லாஹ்வினுடைய இறை தூதராக நபிகள் நாயகம் அவர்கள் தௌர் மலைக்குகையிலே நடந்து வருகின்றார். அப்பொழுது சோர்வாகி அந்த மலைக்குகையிலே அந்த சீடர் அபூபக்கருடைய மடியிலே உறங்கி விடுகின்றார். அந்த மலைக்குகை பொந்துகள் நிறைந்த, பாம்பு பொந்துகள் நிறைந்த துளை இருக்கிறது. அந்த ஒவ்வொரு பொந்தின் வழியாகவும் பாம்பு எட்டி பார்க்கிறது. உண்மையில் அந்த அல்லாஹ்வினுடைய இறை தூதரை பார்க்க வேண்டும் என்ற நோக்கத்திற்காக அந்த பாம்பு எட்டி பார்த்திருக்கலாம். ஆனால் அவர் தன்னுடைய அபூபக்கர் என்ற சீடர் தன்னுடைய மேலாடை கிழித்து ஒவ்வொரு துளையாக அடைத்து வருகிறார். கடைசியாக அவருடைய மேலாடை தீர்ந்து விடுகிறது. இன்னொரு துளை வழியாக பாம்பு எட்டி பார்க்கிறது. தன்னிடம் இருக்கக்கூடிய தன்னுடைய காலை, ஏன்னா அந்த நபிகளுடைய உறக்கம் கலைந்துவிடக் கூடாது என்பதற்காக, நபிகள் பெருமான் உறக்கம் கலைந்துவிடக் கூடாது என்பதற்குரிய தன்னுடைய காலை வைத்து அந்த துளையை அடைக்கின்றார். அப்பொழுது அந்த பாம்பு அவருடைய காலை கொத்துகிறது. எவ்வளவு ரத்தம் போனாலும் அந்த வலிகளையும் தாங்கிக் கொண்டு அவர்கள் அந்த அல்லாவை, கருணை வைத்த அல்லாவை, நேசிக்கின்ற அல்லாவின் மீது அவருடைய இறை தூதராக வந்த நபிகள் நாயகமுடைய உறக்கம் கலைந்துவிடக் கூடாது என்பதற்காக அத்தனை வழிகளையும் வேதனைகளையும் பொறுத்துக் கொண்டு இருக்கிறார்கள் என்றால், அந்த வழியிலே அந்த மார்க்கத்தை பின்பற்றுகின்ற இஸ்லாமிய சொந்தங்கள் எப்படிப்பட்ட ஈகை பண்போடு திமுக அரசுக்கு தான் தெரியுமா, இல்ல மதங்களை வைத்து பிளவுபடுத்தி தன்னை நிலைநிறுத்திக் கொள்கின்ற மோடி அரசுக்கு தான் தெரியுமா? உறுதியாக தெரியாது. அன்பு சொந்தங்களை இதை புரிஞ்சுக்கணும். அவர்கள் அந்த நிலங்களை உண்மையிலுமே இஸ்லாமிய சொந்தங்கள் மட்டும் அனுபவிக்கல. அந்த தானமாக கொடுத்த வக்ஃப் வாரியத்தில் இருக்கக்கூடிய நிலங்கள் மற்ற அனைத்து இடங்களுமே இருக்கக்கூடிய மனித குலங்கள் எல்லோருமே தான் அனுபவிச்சுட்டு இருக்கோம். இது இஸ்லாமிய சொந்தங்களுக்கான உரிமை போராட்டம் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த மனித குலங்கள் அனைவருமே வந்து நின்று நம்ம போராடணும். அப்படித்தான் நாம் தமிழர் கட்சி இன்றைக்கு அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தை, கோரிக்கை ஆர்ப்பாட்டத்தை நடத்துகிறார் என்றால் அவர் உண்மையிலுமே வாக்கு செலுத்த வேண்டும் என்ற நோக்கத்திற்காக ஒருபோதும் இல்லை. ஆனால் ஒவ்வொரு மதத்தை சார்ந்திருக்கக்கூடிய உரிமைகள் போற்றப்படணும், அவர்களுடைய மனம் நிம்மதி அடையணும், அங்க இங்க வந்து உரிமைகள் பறிக்கக்கூடாது என்ற ஒரே நோக்கத்திற்காகத்தான்
இந்த களத்திலே இந்த கோரிக்கை ஆர்ப்பாட்டத்தை வச்சிருக்கோம். இதை அன்புக்குரிய சொந்தங்கள் புரிந்து கொள்ளணும். உண்மையில் திராவிடம் என்பது ஒருபோதும் இந்த மண்ணில் நாம் நிம்மதியாக வாழ முடியாது என்பதை புரிஞ்சுக்கோங்க. அதே போலதான் பிஜேபி அரசு, மோடி அரசு இந்த திராவிடம் எதிரிப்பு போல சித்தரிக்கும். ஆனால் முழுக்க முழுக்க மோடி அரசு என்ன நினைக்கிறதோ அதற்கான வேலைகளைத்தான் இந்த திமுக அரசு செய்யும். அப்படித்தான் இன்றைக்கும் நடந்து கொண்டிருக்கின்றது. ஒன்று இல்ல, உங்களுக்கு தெரியும், பொன்முடி இந்த அமைச்சர், இன்னைக்கு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அமைச்சருடைய வாயில் இருந்து வருகின்ற சொற்கள் மிகவும் கேவலமாக இருக்கிறது, வேதனையாக இருக்கிறது. பெண்களே இந்த மண்ணில இருக்கவே முடியாது. அப்படிப்பட்ட ஒரு கொடுமையான சொற்களை சொல்கிறார்கள் என்றால், ஒரு அமைச்சர், திமுகவினுடைய அமைச்சர் அப்படி சொல்றாரு அப்படின்னா இந்த மண்ணில எப்படி அவர்களுடைய செயல்பாடு இருக்கும், மக்களுக்கான தேவைகள் எப்படி அவங்க நிறைவேற்றுவாங்க? பக்கிர புத்தி கொண்டவர்களால் இந்த மண்ணில் ஒரு தூய தமிழ் தேசியத்தை நிலைநிறுத்த முடியாது. ஆனால் நாம் தமிழர் கட்சி, தமிழ் தேசியம் என்பது இந்த மண்ணில் உண்மையானது. அது ஒன்றுதான் மதங்களுக்கிடையே ஒற்றுமையை ஏற்படுத்தி அவர்களுடைய உரிமையை போற்றி விடுதலையை பெற வைக்கும். இஸ்லாமிய சொந்தங்கள் இதை தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். உண்மையில் நாம் தமிழர் கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழன் சீமான் அவர்கள் வாக்கு வாங்கி அரசியலில் ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்று ஒருபோதும் வரவில்லை. இந்த இனம் விடுதலை பெற வேண்டும். அதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மதம் சார்ந்த உறவுகளும் உரிமை போற்றப்பட்டு நிம்மதியாக வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த களத்தில் நாங்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுத்துக் கொண்டிருக்கின்றோம். நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தை தொடர்கிறோம். இப்பொழுது